மும்மூர்த்திக்கு முதல்மூர்த்தி படியாக்கும் தொழிலை கொண்டவன் உலக ஜீவராசிகள் அனைத்துக்கும் படியானவன். அப்படி இருக்க உன்னை காட்டிலும் இந்த சிவமே உயர்ந்தவன். பேசுகிறோம் என்று தெரிந்து புரிந்து நான் பேசுகிறாயா? இந்த உலகத்தில் முதலாக தோன்றியவன் நான், இந்த உலகத்தை படைத்தவன் நான். அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகம் அனைத்தும் சக்திமயமாகும். சிவமோடு சக்தி இல்லை, உன்னை காட்டிலும் உலகில் சிவமயமே உயர்ந்தது. சக்திமயமாகும், சிவமயமாகும், சக்திமயமாகும், சிவமயமாகும். இறைவா, இந்த உலகத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை அது பிறந்து வளர்ந்த பிறகு முதலாக அம்மா என்று அழைக்கிறதா, அப்பா என்று அழைக்கிறதா? அம்மா என்றுதான் அழைக்கிறது. அதை முன்வைத்து பாருங்கள். சக்தி நானே உயர்ந்தவளாவே. அடடே, அப்படி என்றால் என்னை காட்டிலும் சக்தி தான் உயர்ந்தவன் என்று உழைக்கிறாய். இல்லை, உன்னை காட்டிலும் இந்த சிவமே உயர்ந்தவன் என்று நான் உழைக்கிறேன். சக்தி இல்லையே சிவன் இல்லை, இந்த சிவன் இல்லையே சக்தி இல்லை. நான் என்று நீ இல்லை, நான் என்று நீ இல்லை, பெண் என்று ஆண் இல்லை, ஆண் என்று பெண் இல்லை. இறைவா, அப்படி என்றால் ஒரு நிபந்தனை எடுத்துக்கொள்ளலாம். அன்று ஒரு நேரத்தில் நடனம் முடிந்தாயே, அதை போன்று என் முன்பதாக தாங்கள் நடனமாட வேண்டும். இந்த நடனத்தில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களே உயர்ந்தவர்கள். அப்படி ஆகட்டும். தலைவா வருகவே வருகவே. ஏழு முத்துக்கள் 7 இடத்தில் விழுந்திருக்கிறது. அந்த 7 இடத்தில் விழுந்த இடத்திலே நீ 7 அவதாரங்கள் எடுக்க வேண்டும். முதல் முத்தாக விழுந்த இடத்திற்கு இன்று முதல் முட்டத்தூர் என்று பெயர் விளங்கட்டும். இரண்டாவது முத்தாக விழுந்த இடத்திற்கு இன்று முதல் இறையானூர் என்று பெயர் விளங்கட்டும். மூன்றாவது முத்தாக விழுந்த இடத்திற்கு இன்று முதல் முளச்சூர் என்று பெயர் விளங்கட்டும். நான்காவது முத்தாக விழுந்த இடத்திற்கு இன்று முதல் மாரிபுத்தூர் என்று விளங்கட்டும். ஐந்தாவது முத்தாக விழுந்த இடத்திற்கு இன்று முதல் மதுராந்தகம் ஏரிக்கரை என்று பெயர் விளங்கட்டும். ஆறாவது முத்தாக விழுந்த இடத்திற்கு இன்று முதல் ஆராசூர் என்று பெயர் விளங்கட்டும். ஏழாவது முத்தாக விழுந்த இடத்திற்கு இன்று முதல் பூவிருந்த வள்ளி என்று பெயர் விளங்கட்டும். அப்படி 7 முத்துக்கள் இந்த இடத்திலே நீ 7 அவதாரங்கள் வைக்க வேண்டும். முதல் முத்தாக இந்த இடத்திலே அந்த முட்டத்தூர் கிராமத்திலே ஒரு சாதாரண மனிதனுக்கு கொடுக்கக்கூடாத வரத்தை கொடுத்துவிட்டு பல இன்பத் துன்பங்களை பெற்று பின்னர் இணை வந்து செல்ல வேண்டும். கொடுத்தேன்.
சுவை புலவர் ஏற்கவர்களுக்கு இன்ப தமிழ்நாடு ஏன் சேர்க்கவர்களுக்கு செந்தமிழ்நாடு இப்படிப்பட்ட பொன்னாட்டை ஓர் பகுதியாக விளங்கக்கூடிய இந்த முச்சந்தி கிராமத்தை ஆண்டு வரக்கூடிய 1000 வேலைக்கு சொந்தக்காராக அதிகாரபூர்வமாக சந்திரசேகர ஜமீன்தார் என்ற பெயரில் வாழ்ந்தது அப்படி இருக்கு யாருக்கு கணக்கு முட்டை ஓடிங்க அதிகாரி பாம்பு முட்டை 4 வச்சுக்கிறேன் நல்ல பாம்பு பத்துங்குது எங்க பத்துங்குது சும்மா வச்சு நடக்காது சரி 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 விடுங்க இது போய் இவ்வளவு கோபப்படுறீங்க நீங்க என்னடா பாட்டது விடுங்க தவறு செய்வது மனித இனம் செய்த தவறை மன்னிப்பதுதான் தெய்வத்தை குணம் சொல்லுவாங்க தவறு செய்யாத உலகத்துல யாரும் மனுஷனை பிறக்கவே முடியாது செய்தது தவறு மனசால நினைச்சா போதும் மீண்டது தவறு யாரும் மண்ணு போட்ட கிடையாது நீங்க இல்ல நான் இல்ல யாரா இருந்தாலும் சரி மனுஷனா பிறந்தா எதிரி யார் தெரியுமா கோபம் தான் ஐயா கோபத்தால ஒரே ஒரு மயிர் கூட ஒண்ணு மண்ணு போட்ட கிடையாது இதே நிதானம் அமைதி பொறுமை இருந்ததுன்னு வை மயிர் இழையினால மலையை கூட கட்டிருக்கலான்னு வீர துறவி சுவாமி விவேகானந்தர் அப்பே சொல்லியிருக்கிறார் கோவப்பட்டா மனசு கெட்டு போயிடும் மனம் கெட்டு போயிட்டா உடம்பு கெட்டு போயிடும் உடம்பு கெட்டு போச்சுன்னு வையா எனக்கு முன்னதாக ஜமீன் கோட்டைக்கு ஒரு வேலைக்குள்ள காவலர்கள் என்ன காலதாமதம் 2 பேர் இருக்கிற யாரு கேக்குறீங்க 2 பேர் உன்னதான கேக்குறேன் என்ன கேக்குறீங்க எனக்கு முன்னதாக வரக்கூடிய அதுக்கு நான் என்ன சொல்லணும் தகுந்த பதில் சொல்லணும் யார் கேள் சொல்லணும் என்னடா சொல்லணும் யார் சொல்றது நீதான்டா சொல்லணும் யார் கேக்குறது எஜமானா கேக்குறேன் கேளு சத்தாண்டா சாகிரு ஏய் நான் கேட்கறா எனக்கு முன்னதாக சபைக்கு அப்படி நீ கேக்குற யார் கேக்குற உன்ன கேக்குறேன் என்ன கேக்குற காலதாமதம் நான் என்ன சொல்லணும் தகுந்த பதில் சொல்லணும் யார் கேள் சொல்லணும் என்னடா சொல்லணும் யார் சொல்றது நீதான் சொல்லணும் யார் கேக்குறது நான் கேக்குறேன் கேளு என்னடா கேக்குறியா ஏய் நான் உனக்கு என்ன காலதாமதம் சிடான் பீஸ் கமா வச்சா நோச்சு பாக்கறீங்க காலதாமதம் பதில் சொல்றது நம்மளால தெரியுமா பதில் சொன்னாலாடி சொல்லலாடிறியோ ஏய் கோபப்பட்டலாம் இருக்குதுங்க என்னடா கோபம் யாரு வேணாலும் என்ன கேள்வி ஒன்னாலும் கேட்டுடலாம் சரி. ஆனா கேள்வி கொடுக்குற பதில யோசனை செய்ய சொல்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா நான் பதில் சொல்ல கஷ்டம் இன்னைக்கு நாங்க கேக்குற ஒரு கேள்வி நீ பதில் சொல்லு ஏய், சொல்லுங்க காவல்காரன் நீங்க கேள்வி கேட்க ஆமா யாரா கூட இருக்கட்டும் நாங்க கேக்குற நீ பதில் சொல்லு இன்னைக்கு கேள்றா கேள்வி ஏய் அது சொல்றா ஏய் என்னத்தா ஆண்டு லூஸ் ஆகுது ஏய் சாமியா கேளு கேட்டமா கேள்வியா கேள்றா பார் 29 மா வரணும் 29 மா வரணும் எழுத்தாள தமிழ் எழுத்து எண்ணிக்கையில 29 மா வரணும் சரி. ஆனா பதிலும் விளக்கும் பொருள் அதிலே அடங்கி இருக்கும் அதுல அடங்கணும் ஆமா சரி கேள்றா அதான் என்னடா அதான் கேள்வியே கேள்வி அதான் 29 மா வரணும் எண்ணிக்கையில 1 2 5 10 குடும்பம் 29 மா வரணும் சரி. பதிலும் விளக்குமா அதுலயே அடங்கி இருக்கணும் ஏய். அதான் கேள்வி சொல்லு அது பதில். எப்பறா பதில் அடங்கும் வருதுங்க உனக்கு தெரியுமா தெரியாதா தெரியாதுடா. தெரியாதா நேத்து பை தூக்கிட்டு வரேன் நான் போய் தூக்கி வர நீ சும்மா வரியா நான் வேன்ல வரேன் சொல்றா ஏங்க ஆண்டு பதில் நான் சொல்லிட்டுமா சொல்ற இப்ப வீட்டுல நீ இருக்கிற நான் இருக்கேன் உங்க மனைவி இருக்காங்க இருக்காங்க 2 பேர் இருக்கீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு செஞ்சு சாப்பிடணும் டேய் கணவன் மனைவி இருக்கிறாங்க அதுக்கு என்ன 3 வேளை சாப்பாடு செஞ்சு சாப்பிடணும்னா எவ்வளவு அரிசி போட்டு சமையல் செய்வேன் கணவன் மனைவி ஒரு கை அரிசி போட்டா போதும் சாதம் ஊர்ல வந்தா மட்டும் உங்க அம்மால பேச்சு தின்னுங்க நானா துண்டுறேன் ஏய் யாரா இருந்தாலும் மனுஷனா பிறந்தா வாழ்க்கையில தன்னை மீறி போது சொல்றது ஏன் தெரியுமா எஞ்சான் உடம்புல ஒரு ஜான் வயிறு இந்த மாதிரி சாப்பாடு மட்டும்தான்டா நமக்காக செஞ்ச சாப்பாடு என்ன குறை கண்டுட்டு அவிச்ச முட்டையில இருந்து வத்த மீன்ல இருந்து மீன் குழம்புல இருந்து கறி குழம்புல இருந்து அதான் தெய்வீகமான சாப்பாடு சாப்பிடறதுக்கு வயிறு தான் கிடையாது யாரா இருந்தாலும் சரி நமக்காக செய்யற வேணா சொல்ல முடியுமா தானத்துல 32 தானம் தலை சிறந்த அடைய தெரியுமா எதையும் எதிர்பார்க்காம பிற பசிய போகக்கூடிய அன்னதானம் உட்காந்து உங்க அம்மால மீன் குழம்புலயே மடக்கட்டுறோம் சரி உனக்கும் மனைவி சேர்த்து ஒரு கை அடிச்சு போட்டு சமையல் செய்யற ஆமா அன்னைக்கு 4 பேர் இருந்தாடி வீட்டுக்கு வந்துடுறாங்க நீ போட்ட கை அடிச்சு அவங்க 4 பேருக்கு பத்துமா அறிவிருக்கடா உனக்கு டேய் ஒரு 4 பேர் வந்தாங்கன்னா 2 பேருக்கு ஆகணும் சேப்பரா பத்தாதுடா பத்துமா பத்தாதுடா பத்துமா பத்தாதுடா உம்மா தாலியா இருக்க பத்துமாயா 29 மா சொன்னா ஆமா அதுல 10 மா வந்துச்சு பாரு ஓ வந்த விருந்தினருக்கு உணவு 10 அந்த 10 மா இல்ல 29 தாமா 10 மா ஓ 10 மா பத்மா இல்ல உங்க அம்மா வந்துட்டா வந்துச்சு மீதியே
நேரு 19. மீதி இருக்கிறது 19மா. இப்போ ஒரு சின்ன பையன் எடுத்துக்கோ. யாரு? குழந்தை. குழந்தை எடுத்துக்கோ. குழந்தை. அவனுக்கு தேனி மேல ரொம்ப ஆசை. போடுகாலே பிறந்த குழந்தைல இருந்து சாக போற பெரியவங்க தேனை வெறுக்கிறவங்க யாருமே கிடையாது. எல்லாருமே தேன் பிடிக்கும்டா. பிடிக்கும். உதாரணத்துக்கு ஐயா தேன் பிடிக்குமா? தேனா சின்ன வயசுல கையில போட்டா எப்படி சாப்பிடுவே? உள்ளங்கையில ஊத்தி நக்கி சாப்பிடுடா. சக்கரை பையன் பாரு அப்படியே குடிப்பாங்க. தேன் நக்கிதான் சாப்பிடணும். அவனுக்கு தேனி மேல ரொம்ப ஆசை. சரி. ஒரு தென்னை மரத்து அடியில நின்னுங்கிறான். குழந்தை. தென்னை மரத்து மேல தேன் கூடு கட்டிக்குது. இன்னும் அந்த பையன் மேல பாக்குறான். அவனுக்கு அந்த தேன் எட்டுமா? டேய் குழந்தை சின்ன சிறியவன் தென்னை மரம் வேற மந்தங்கறான். அவனுக்கு எப்பறம் எட்டாதடா? எட்டுமா? எட்டாதடா? எட்டுமா? எட்டாதடா. மத்த பக்கம் குத்திரும் நான் அப்புறம். பக்கத்துல குத்துவா. எட்டுமாயா? ஓ சிறியவனுக்கு தேன் எட்டுமா? அது இல்ல எட்டுமா. எட்டுமா? வந்துட்டா மீதி 11. 11 மீதி 11 ஆகுது. இப்போ எங்க வீட்டுல பூனை இருக்குது. பூனை. உங்க வீட்டுல எலி இருக்குது. வெச்சலிக்குதுடா டேய். டேய் சுண்டலியே எலி இருக்குதா இல்லையா? இருக்குதா? அதான் விடு. எங்க வீட்டு பூனை இருக்குது, உங்க வீட்டு எலி இருக்குது. இப்போ எங்க வீட்டு பூனை வந்து உங்க வீட்டு எலியான வந்தா அந்த எலி அஞ்சுமா பூனை பிடிக்கும். ஏய் பூனைக்கு எலிக்க பகை. அது ஜென்ம பகையா இருந்தாலும் மனிதனுடைய வாழ்வாதாரம் எதை பொறுத்து இருக்குது? இருக்க இடத்தை பொறுத்தே மனிதனுடைய வாழ்வாதாரம் நிர்ணயிக்கப்படுது. ஒரு 1000 வேலைக்கு அதிபதி ஜமீன் வீட்டு எலி வந்து வேலைக்கார விட்டு பூனையை பார்த்து அஞ்சுமா. அஞ்சாதடா. அஞ்சுமா. அஞ்சாதடா. அஞ்சுமா? அஞ்சாதடா. அஞ்சுமா? அஞ்சாதடா. அஞ்சுமாயாமா? ஓ பூனை எலிய பிடிக்க அஞ்சுமா. 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 அஞ்சுமா இல்ல குஞ்சுமா. அஞ்சுமா வந்துட்டா? வந்துருச்சு. மீதி 6. மீதி இருக்குது இந்த கதையில 6மா பாக்கி. ஆமாண்டா. இப்ப நான் கதை சொல்லிக்கிறேன், நீ கதை கேட்டுங்கற. மக்கள் எவ்வளவு மாபெரும் கூட்டமா அனைவரும் கேட்டுக்கறாங்க. நீ நான் என்ன சொன்னா நீ கோபப்பட கூடாது. சரியா? என்ன சொன்னா கோபப்பட கூடாது. தவறு என்பதே இருக்க கூடாது. ஏன்னா நான் சொல்ல வேண்டிய வார்த்தை இந்த கதையில வருது. கதையில கதையில தலைவதிக்க சொல்றேன். மீதி இருக்குது 6மா. 6மா. உன் மொண்டாட்டி தேவடியா? தயவு செய்து கோவப்படாத. ஐயா உங்களை சொல்ல ஐயா, ஒரு 1000 வேலைக்கு அதிபதி முத்தத்தூர் ஜமீன் உங்களை பார்த்து அவன் வேலைக்கார நாய் உங்களை பார்த்து வார்த்தை சொல்ல முடியுமா? ஐயா உங்களை சொல்லல, கதையில வருது. என்னடா சொல்ற? கதையில ஓ கதையாது. இப்ப குழந்தைய தூங்க வைக்கும் போது பெரியவங்க கதை சொல்லுவாங்க. குழந்தை பயந்து தூங்குறதுக்காக கதையில பேய் வருது போது வருமா? வராது. அது போல கதையில ஓ குழந்தை தூங்குவது போல். உட்காரு முதல்ல உட்காரு. இப்ப அவன் சொன்ன மாதிரி கதையில உன் மொண்டாட்டி யாரு? என்னடா டேய், ஏடா மொத்த பேர் சிரிக்கிறாங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, நாங்க 2 பேரும் பப்புனு வேஷம். எங்களை பார்த்து மக்கள் சிரிக்கிறாங்க. மக்கள் சிரிக்கிறத பார்த்து நாங்க சிரிக்கிறோம். வாத்தா லூசு. யாரா? அதே கதையில என் மொண்டாட்டி பத்தி. டிவாப்பா டிவா, அவர் மனைவி தேவடியா, உன் மனைவி பத்தினி. ஏன் அதே கதையில உன் மனைவி தேவடியா இருந்தா அவர் மனைவி பத்தினியா இருந்தா கதை வராது. கதை வராதா? யாருமே கதை புரியாது. எனக்கு ஒண்ணும் புரியலையே. இப்ப எல்லாருமே தெரியும் ஹரிச்சந்திரா நாடகம், திரேதாயுகம், வாலி மோட்ச நாடகம், ராமாயணம் திரேதாயுகம். ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு நைட்டு கதை நடத்தினா கதை வருமா? ஹரிச்சந்திரா புராணம் வேறு, ராமாயணத்துல வர ஒரு பகுதி வாலி மோட்சம் வேறு. இது வேறு அது வேறு, ரெண்டும் ஒன்னா சேராது. சேராது இல்ல? சேராது. அந்த மாதிரி நான் சொல்ற கதைக்கு ஐயோ மொண்டாட்டி யாரு? அச்சா இப்ப உன் மொண்டாட்டி தேவடியா வந்து என் மொண்டாட்டி பத்தினி பத்தி தேவடியான்னா என் மொண்டாட்டிக்கு மனுஷன் ஆறுமா? ஒரு கற்பை கரசி கணவனே கண் கண்டதை மதிக்கூடிய ஊம்பொண்டாட்டி பார்த்து தேவடியா வந்து சொன்ன ஆறுமா? ஆறுமா? ஆராதனை. ஆறுமா? மன ஆராதனை. ஆறுமா? ஆராதனை. தாலி ஆரப்பா. ஆறுமாயா? 6 மாவா? 6மா? மீதி 6மா. மனம் 6மா? மனம் 6மா இல்ல, எண்ணிக்கையில 6மா. ஓ தமிழ்நாட்டுக்கு வந்துச்சா? போனார் பகட்டா. இதுதான் சொல்றது. கேள்வி கேட்க ரொம்ப சுலபம், பதில் சொல்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? விடு, அவங்க கடக்குற மாதிரி வந்து விஷ்ணு பேஸ் பண்ணி அவர் பாரு. எந்த வார்த்தையா? சைலண்ட். சிரிக்கிற நேரத்தில் சிரிங்க மட்டும் கத்திக்கணும். எண்ணில் அடங்காத மாபெரும் கூட்டம். எவ்வளோ அமைதியாக இருக்கும் அந்த அளவுக்கு விடிய நாடகம் சிறப்பாக இருக்கும். தயவு செய்து உங்க கையில் காசு பண்ணி இருப்பாங்களா, அமைதி மட்டும்தான் இருப்பாங்க. தயவு செய்து அமைதியாக இருங்க ஐயா. சைலண்ட் பேசு. எந்த முச்சாத்துக்கு நீங்களும் பேசி நாங்களும் பேசி கதையை நான் புரியாது ஐயா. கம்னு இருங்க, நாய் போல கத்தி கிடக்குறேன் ஒரு ஆள். அமைதியா இருங்க தயவு செய்து. அமைதி. சைலண்ட்.
ஏய் எந்த முச்சந்தி ஏன்னா சார் என்னடா நீ பைத்தியா பைத்தியமாடா நீ மேல வச்சுக்கிறடி மேல இருக்கிற குளிர கையா கீழாண்ட குளிர மேல மேல நிக்க மாட்டா கால் மலாடி வரையும் ஏய் முகத்து மேல நான் அறுத்தானது போட்டறப்பாய் வர்ற கால படா அப்படி படா உள்ள படா உள்ள படா உள்ள படா